கை வைக்கலாமா? அன்னைக்கு வரும்போது திருப்பி ஹாஸ்பிட்டல் ஓடினாங்களே, வாயிலிருந்து முக்கில் எடுத்து வச்சா வீடியோ இது. அதுக்கப்புறம் 1 மணிக்கு தலையில் அடிபட்டு ஸ்கேன் எடுத்து சொன்னாங்களா, அவனை போட்டுட்டு எங்கே போனாங்க? அதுக்கப்புறம் போலீஸ் என் மேலே தூத்துக்குடி சவுத் லிமிட்டில் சார் தெரியும், எனக்கு ஒரு கேஸ் இருக்குது. எனக்கு அன்றைக்கி வாய்தான் போட்டுட்டு வந்துட்டு நான் போயிருக்கேன். எங்கள் அண்ணனை வந்து காலையே பிடிச்சிருக்காங்க. எனக்கு 3 மணிக்கு ஒரு வழக்கறிஞர் வச்சு எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் உள்ளே இருக்காங்க. எங்கள் அம்மா கழிச்சு எங்கள் அம்மா வீடு பார்க்கறதுல 3 மணிக்கு நல்லா காலையே பிடிச்சிட்டாங்க. எங்கே போனாங்க 3 மணி தான் சார். எங்கள் அண்ணன் உள்ளே இருக்கானே எனக்கு தெரியும். அவங்க அம்மா நான் தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எத்தனை மணிக்கு போனாங்க? என்ன சார் எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசுறீங்க. என்ன நோட்டு மாட்டலாம் ஹாஸ்பிட்டல் யார் அட்மிட் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் போலீஸ் அட்மிட் பண்ணாங்க. ஆமா போலீஸ் அட்மிட் பண்ணாங்க. ஆமா ஆமா போலீஸ் அட்மிட் பண்ணாங்க. யார் அட்மிட் பண்ணாங்க? வாங்க வேணாம் தம்பி. சொல்லுங்க. 17ஆம் தேதி காலையில் ஒரு அருணாச்சலன்ற தம்பி 24 வயசு தம்பியை வந்து விசாரணைக்காக கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பேரை ஒரு குற்றச்செயல் வந்து பண்ணுறான்ற மாதிரி விசாரணை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி போனது வந்து அவர் அவங்க தாய் தகப்பன் தம்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் அடித்ததில் அவனுக்கு காலில் ரத்தம் வந்து அவங்க உடனே ஆஸ்பத்திரியில் காவல்துறையே போய் அட்மிட் போட்டுட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவனுக்கு முன்ஜாமீனும் வழங்கிட்டு அட்மிட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு காதில் ரத்தம் வந்து சொல்லிட்டு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அன்கான்சியஸாகவே இருந்து அப்புறம் கடந்த 3 நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்து இன்றைக்கி அதிகாலை இறந்துருக்கிறார். இறந்ததும் அதை வந்து எல்லா போலீஸார் வந்து பெற்றோர்கள்ட்ட உட்காந்து பேசி இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணோன்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் 5 பேர்னா அதில் தாய் தகப்பன் கையெழுத்து இல்லை, சகோதரர் கையெழுத்து இல்லை, 5 பேர் கையெழுத்து போட்டு பாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில் இப்போ 10 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்ச்சுவரி கொண்டு போயிட்டாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. மார்ச்சுவரிலேருந்து எடுத்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனது இவங்க பேரண்ட்டும் பிள்ளைகளும் உற்றார் உறவினர்லாம் எங்கள் பிள்ளைல விசாரணையும் கூட்டு போய் கொண்டு போட்டீங்க, அடித்து கொண்டு போட்டீங்க, அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் தாய் தகப்பன் சகோதரர் ஒருத்தருக்கு தெரியாமல் கொண்டு போகிறீங்கன்னு எல்லாரும் இன்றைக்கி வந்து ஆதங்கப்பட்டு அவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ மறியல் உட்காந்தாங்க. இது யாருமே கேட்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது அந்த தம்பி வந்து சொல்லும்போது நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நிச்சயமாக நீதி வேணும். ஏன்னா 24 வயசு இளைஞர் நீங்கள் விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் அவர் வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி இறந்துருக்கிறாங்கன்னா அவர் காவல்துறை அடித்ததுனால இறந்துருக்காங்கன்றது அவங்க குடும்பத்துடைய குற்றச்சாட்டு, எல்லாருடைய குற்றச்சாட்டு. அது வந்து குற்றச்சாட்டு நம்ப தகுந்த வகையில் இருக்குது. ஏன்னா கூட்டிட்டு போய் அவங்க வந்து மயங்கி விழுந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மறியல் உட்கார்ந்தும் போது அவர் போலீஸ் காவல்துறை என்ன சொல்லியிருக்கோம், நான் என்ன சொல்றேன், எப்படி நீங்கள் தாய் தகப்பன் கையெழுத்து இல்லாமல் அங்கே போகணும்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, உடனே நான் இப்போ பாடியை மீண்டும் மார்ச்சுவரி கொண்டு வர சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு டிஎஸ்பி. இப்போ பாடி இங்கே வந்துட்டுன்றாங்க. அவங்க சகோதரர் பாடி அடையாளம் காண போயிட்டு இருக்காரு. ஏன்னா திடீர்னு காலைல 10 மணிக்கு பாடியை காணுன்னதும் அவங்க வந்து இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, ஏன் இப்படி அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுலாம் வந்து நம்ம தூத்துக்குடியில் அவ்வளவு டிலே ஆகும். இன்ஸ்பெக்டர் தபால் கொடுக்கணும் வைக்கணும். அப்படி அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் வந்தப்பறம் கொண்டு போவாங்க, கையெழுத்து வாங்கினப்புறம். ஏன் அவசரமாக பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் சந்தேகம். அதனால இன்றைக்கி வந்து பாடி வந்துட்டுன்றாரு டிஎஸ்பி. அதை பார்க்க போயிருக்காங்க. பார்த்தப்பறம் நம்ம வந்து இவங்க குடும்பத்தாருடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு நீதி வேணும், விசாரணை நடத்தணும், ஆட்சித்தலைவர் ஆடிஓ இதில் முறையாக விசாரித்து யார் அந்த எங்கள் அண்ணனை அடித்து கொண்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை குடும்பத்தார் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு நியாயன்றது நீதின்றது காவல்துறையில் இல்லை. காவல்துறையுடைய அட்ராசிட்டி அராஜகம் தலை தூக்கி நிற்கிறது. முதல்வர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இதுக்கடையில் அந்த அவருடைய தம்பி வந்து
முந்தா நாள் நினைக்கிறேன் முதலமைச்சர் ஒரு பெடிஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்குது, எங்கள் அண்ணனை உள்ள வச்சு இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னு பெடிஷன் போட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலும் இல்லையேன்னு வேறு சொல்கிறாரு அவர். எல்லாத்துக்கும் பெடிஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கண்டும் காணாத ஒரு ஆட்சி நடக்குது, மக்களுக்கு விரோத ஒரு ஆட்சி நடக்குதுன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, வாக்குமூலம் ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போது வாக்குமூலம் ஒரு 4 காவல்துறை பேர் சொல்லி. ஆமாம், அது வந்து இவங்க கையில் வச்சுருக்காங்க. பிரதர் இவங்க சகோதரருடைய கையில் அந்த தம்பி பேசுறது, இந்த மாதிரி என்னைய 4 காவலர்கள் இவங்கெல்லாம் அடிச்சாங்கன்ற ஒரு வாக்குமூலம் அவங்க கையில் ஒரு வீடியோ வச்சிருக்காங்க. ஆனால் நிச்சயமா இதில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இதில் உரிய விசாரணை பண்ணி உரிய நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். அதுதான் அவங்க கேட்காங்க. வேற ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு நீதி வேணும், விசாரணை வேணும், என்ன யாருன்னு தெரியணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயம் நாங்களும் அதே கோரிக்கை வலியுறுத்தி அவங்களோட இருக்கோம்.